Hi friends, இன்னைக்கு நம்ம மணப்பெண் சமையல்ல 1300 லட்டு செய்யிறதுக்கு தேவையான பொருட்களும் அதை எப்படி செய்யணும்ன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க பிசினஸாவும் பண்ணலாம், இல்ல வீட்ல செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட வீட்லயே செய்யலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்க கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சக்கரை பாகு வந்து காய்ச்ச போறாங்க. அதுக்கு 25 கிலோ அளவுக்கு சக்கரை எடுத்துருக்காங்க. பாகுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 25 கிலோ சர்க்கரைக்கு முதல்ல வந்து சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சர்க்கரையை விட ஒரு லேயர் வந்து தண்ணி அதிகமாக இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி பதம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு நல்லா வந்து தண்ணியில் சர்க்கரையை கரைச்சி விடுறாங்க. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து சர்க்கரை பாகை வந்து கொதிக்க விடுறாங்க. இது கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே நுரையா வருது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் இருக்கக்கூடிய அழுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதை வந்து வடிகட்டி எடுத்துடுறாங்க, கரண்டிலே எடுத்துடுறாங்க அழகாக. இப்போ நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து சர்க்கரை பாகு கொதிக்க விடுறாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்காக பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சர்க்கரை பாகுலேயே வந்து சேர்த்துக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்கரையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1300 லட்டுக்கு 25 கிலோ. தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா சர்க்கரையை விட ஒரு லேயர் வந்து அதிகமாக வைக்கிறாங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வந்து சர்க்கரை பாகை ரெடி பண்ணி இறக்கி வச்சிடுறாங்க. அடுத்து பூந்தி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு கடாய் பக்கத்துலேயே சர்க்கரை பாகு எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ தான் பூந்தி வந்து செஞ்சுட்டு டக்குன்னு ஜீராவில் எடுத்து போட முடியும். அதுக்காக 6 லிட்டர் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்கிறாங்க. லட்டுக்கு கடலை மாவோட அளவு பார்த்தீங்கன்னா 13 கிலோ. தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஊற்றி கரைக்கிறாங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைக்கிறாங்க. கேசரி பவுடர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் யூஸ் பண்ணுறாங்க. 4 பாக்கெட் அளவுக்கு வந்து இவங்க எடுத்திருக்காங்க. உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கேசரி பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் லட்டுக்கு யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஆரஞ்சு எல்லோ யூஸ் பண்ணுவாங்க. இது கல்யாண லட்டுன்றதுனால இவங்க வந்து எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கடலை மாவு கரைக்கும் போது எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா தேவையான கரண்டிகள் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட லட்டு செய்கிறதுக்கு 3 கரண்டி தேவைப்படுது. அப்புறம் நெய் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தேவைப்படுது. இந்த நெய்யை வந்து நல்லா ஜீரா வந்து ஓரளவுக்கு ஆறின பிறகு அந்த ஜீராவில் வந்து ஊற்றிக்கிறாங்க. ஜீராலையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேசரி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு வந்து கேசரி பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. இப்போ பூந்தி போடுற கரண்டி எடுத்து எண்ணெயில் வச்சு மாவை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது அதில் போடுறாங்க. பூந்தி வந்து பார்த்திங்கன்னா அழகாக எண்ணெயில் திரிஞ்சு வருது நமக்கு. பூந்தி எடுக்கிற கரண்டியை யூஸ் பண்ணி பூந்தி வந்து நல்லா கிளறி விடுறாங்க. எண்ணெயில் கலர் மாறாமல் ஓரளவுக்கு மொறுன்னு வந்த பிறகு பூந்தி எடுத்து ஜீராவில் வந்து ஊற போடுறாங்க. லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் வேணும்னா ஜீரா நல்லா பக்குவமாகவும் நீங்கள் போடுற பூந்தி வந்து அதில் நல்லா ஊறணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பூந்தி எடுத்து ஜீராவில் போடும் போது நல்லா வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறும். கலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலர் பவுடர் சேர்த்துட்டே இருங்க. எல்லோ கலரை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு பாக்கெட் அளவுக்கு ஆரஞ்சு கலர் கேசரி பவுடரும் இவங்க சேர்த்துக்கிறாங்க. எல்லோ நிறைய சேர்த்துட்டு ஆரஞ்சு நீங்கள் ஒரு பாக்கெட் அளவு சேர்த்திங்கன்னா உங்களோட எல்லோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட் ஆகும் கலர். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூந்தி ரெடி பண்ணி ஜீராவில் போட்டு ஊற வைக்கிறாங்க. 1300 லட்டுக்கு 25 கிலோ அளவுக்கு சர்க்கரை, 13 கிலோ அளவுக்கு
கடலை மாவு, அதாவது பருப்பாக வாங்கி நம்ம அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் கடலை பருப்பை. பூந்தி வந்து எண்ணெயில் எப்பவுமே வந்து கலர் மாறவே கூடாது, அதே எல்லோ கலரில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போது 13 கிலோ அளவுக்கு கடலை மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பூந்தியாக ரெடி பண்ணிடலாம். ஃபுல்லாக அவங்க ரெடி பண்ண பிறகு கலருக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேசரி பவுட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பூந்தி நல்லா ஜீராவில் முழுகி இருக்கணும், அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சதன்னு நல்லா ஜீரா வந்து லட்டில் இருந்தால் மட்டும்தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா லட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளரி விதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு பூந்தி போடும் போதே போட்டு பொரிச்சு எடுத்து இந்த லட்டோட சேர்த்துக்கிறாங்க. வெள்ளரி விதையோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ. இப்போ நல்லா வந்து ஜீராவில் அந்த பூந்தியை கிளறி விட்டுட்டே இருக்காங்க. நல்லா ஜீரா பார்த்திங்கன்னா தேங்கி நிற்கிது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வாசனைக்காக நம்ம வந்து ஏலக்காய் சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு ஏலக்காவை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நீங்கள் பவுட்ரு பண்ணிங்கன்னா ஏலக்காய் நல்லா பவுட்ரு ஆகிடும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தி ஜீராவில் இந்த ஏலக்காய் மிக்ஸை வந்து நீங்கள் வந்து கொட்டிடுங்க. நல்லா பவுட்ரு பண்ணி கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாயில் வந்து ஏலக்காய் முழுசாக கிடைக்காது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து 1/2 கிலோ அளவுக்கு முந்திரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் முந்திரி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பூந்தி முடித்த பிறகு கடைசியில் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. லட்டோட வந்து சேர்த்துறாதீங்க. லட்டு பிடிக்கும் போது ஒரு முந்திரியாக வச்சு பிடிப்பாங்க. அதனால் வந்து பூந்தி ஜீராவில் வந்து எப்பயுமே வந்து முந்திரியை வறுத்துட்டு சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தா உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. அதனால தான் இப்போ 1300 லட்டுன்னா 1300 முந்திரி பீஸ் இருந்தாலே உங்களுக்கு போதும். இதுவே நீங்கள் லட்டு பூந்தியோடு சேர்த்துட்டிங்கன்னா 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வந்து முந்திரி தேவைப்படும். அடுத்து வந்து திராட்சையோட அளவும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தான். இதையும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் பொரித்து தனியாக இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறாங்க. நல்லா திராட்சையை வந்து பொன்னிறமாக வந்து நல்லா வறுத்து எண்ணெயிலேருந்து வடிகட்டி அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இவ்வளோதான் எல்லாமே பார்த்திங்கன்னா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. லட்டு வந்து இப்போ பிடிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சையும் வறுத்தாச்சு. லட்டு அடுக்கிறதுக்கு ஒரு ஷீட் நீங்கள் விரித்து வச்சுக்கோங்க. எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க லட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா நெய்யை வந்து கையில் தடவி லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடணும். லட்டு சூடாக இருக்கும் போதே, அதாவது ரொம்ப கொதிக்க இருக்க வேண்டாம், கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும் போதே ஒரு முந்திரி ஒரு திராட்சை கொஞ்சமாக நெய் சேர்த்து லட்டை வந்து நீங்கள் வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து எடுத்து அடுக்கணுன்னா அடுக்கிடலாம். நீங்கள் லூஸாக பிடிச்சிங்கன்னா லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் காயிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் லட்டு வந்து காஞ்சா போதும். ஃபேன் காற்றுல காஞ்சாலே போதும். நீங்கள் வெயிலில் வைக்கணும் இல்லை வெளியே வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த லட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா நைட்டு பண்ணாங்க.
காலையில் பார்த்தீங்கன்னா பேக்கிங்கே பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தாங்க ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருக்காங்க. ஒரு லட்டு பிடிக்கும் போது ஒரு திராட்சை ஒரு முந்திரி. இது வந்து பார்த்திங்கன்னா பில் எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.